ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்து கிச்சன். இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாங்களா? அதுக்கு குக்கரில் 1.5 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அதை ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடயே சாதத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. 5 to 6 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அப்போ தாங்க சாதம் குலைவாக இருக்கும். சாம்பார் சாதம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான காய்கறி பார்த்துடலாங்களா? கத்திரிக்காய், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு இஷ்டமான காய்கறி எடுத்துக்கோங்க. இது கூட வரமிளகாய்த்தூள், வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ சாதம் குலைவாக ரெடியாக இருக்குங்க. இந்த சாதத்தை கூடயே நம்ம வேக வச்ச காய்கறியை இது கூட கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்களா? அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சின்ன சீரகம், உளுத்தம்பருப்பு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த தாளிப்பை எடுத்து சாதத்தோடு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்கு காய்கறி நீங்கள் இப்படி சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் சாதம் சுட சுட ரெடி. இது கூட ஒரு பப்படத்தை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்படி சர்வ் பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.